ஹலோ வணக்கம் அனைவருக்கும். நியூ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது. மார்க் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த மார்க்கை நம்ம மார்க் டெஸ்ட் எடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த மார்க்கை நான் எடுக்கிறேன். சரியா? இப்போ நமக்கு டிஃபிகல்ட்டி ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க தெரியணும் அப்படின்னா டெஸ்ட் பண்ணிக்க difficulty. சரியா? இது எப்பவுமே தப்பு சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லா கொஸ்டினையும் பார்க்கணும். பார்த்து ஓரளவுக்கு டிஃபிகல்ட்டி எப்படி இருக்கும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதை அட்டன் பண்ணலாம் பண்ணக்கூடாது, எது ஈஸி எது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் வைஃபை கொஸ்டின்ஸா ஸ்கிப் பண்ணும். ஃபில்லர்ஸ் ஃபில்லர்ஸ் பண்ணணும். ட்ரீட் பண்ணணும். எரர் எரர் கொஸ்டின் அரேஞ்ச்மெண்ட் க்ளோஸ் டெஸ்ட். சரி, ஓகே. ஃபில்லர்ஸை போடணும். ஃபில்லர்ஸ் க்ளோஸ் எம்யூலேட் இந்த சென்டென்ஸ் ஸ்பெல்லிங் பிரச்சனை. எம்யூலேட் பண்றது, காப்பி பண்றது. ஆன்டனிம் கேட்டிருக்காங்க. இமிட்டேட் அவங்க எடுக்கிறது. பேசேஜில் தான் emulate. Other institution will emulate this. Follow பண்றது தான் emulate. Iterate, replicate வரும். Accelerate வராது. Dissociate வரணும். Disassociate வந்தா from வரும். டவுட்டான ஒரு ஆன்சர் தான். 20% கரெக்ட். அடுத்தது டேஷ் பாசிட்டிவ் வார்த்தை. ஏன்னா இன்க்ளூசிவ் அண்ட் டேஷ். இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைன். மெயின்ட்னா பழசுன்னு அர்த்தம். பாசிட்டிவ் வார்த்தை வரும். சஸ்டைனபிள். Entirely is entirely dash. The idea that AI could drive humanity extinction. The idea is entirely என்னது? ஐடியா அன்டினையபிள். டினை பண்ண ஐடியா ஸ்பெகுலேட்டிவ் கெஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே கெஸ் ஸ்பெகுலேட்டிவ் வரலாம், அன்டினையபிள் வரலாம். இதுவுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் கொடுக்கும். ஆனால் ரெண்டுமே பொருந்தும். ஐடியா கம்ப்ளீட்லி அன்டினை பண்ண முடியாத ஒரு ஐடியா அப்படின்னு கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா ஒரு ஃபியூச்சர்ல இப்படி நடக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாங்கிறாங்க. ஸ்பெகுலேட்டிவ் நான் சூஸ் பண்றேன். ஸ்பெகுலேட்டிவ் ஆன்சரா இல்லைன்னா இது கண்டிப்பா அன்டினையபிள் தான் இருக்கும். கண்ட்ரிஸ் ஏஜிங் அண்ட் நெகட்டிவ் வார்த்தை வரணும். யா ட்ரிங்கிங் அண்ட் தே ஹாவ் நடி வி3 ஹாவ் நடி வி3 நியூ கோல்டு வார் த நியூ ஃபேக்ட்ஸ் அண்ட் தே ஹாவ் நாக்டு கிடையாது, நாக்டு அப்பெண்டட். ஏன்னா மற்றதெல்லாம் ஆன்சரா வராது அப்படிங்கிறத ஆன்டடு தடிக்கிறது. நாக்டுனா நாக்டு அவுட் வரணும். ப்ராஸ்ட்ரேட்னா கீழே விழ வைக்கிறது. யா காலில் விழுறது தான் ப்ராஸ்ட்ரேட். அப்பெண்டட்னா டிஸ்டர்ப்டு அப்படிங்கிற மீனிங் மாதிரி படிச்ச ஞாபகம் இருக்கு. ஸோ அதை நான் போடுறேன். திரும்ப தெளிவாக எனக்கு சில ஆன்சர்ஸ் தெரிய மாட்டேங்குது, இருந்தாலும் நான் போடுறேன். பிரைமரி அதாவது ஒரு 70% எனக்கு தெரியும், அதனால இதெல்லாம் போடுறேன். ரைஸ் இந்த cash cost, exorbitant cost, beyond the region, exorbitant cost. Strengthen its presence in India. One and 3. இன்னும் ஒரு கண்டிப்பா. சரியா? Spending its reach to pre deserved reach.
has been instrumental in the growth of the brand's popularity. Which South India போடலாம். All 1, 2 and 3 தரலாமே. 2 and 3 இருக்கா? 2 and 3 reserved regions. No, reserved regions. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஒரு மாதிரி இந்த சென்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால டக்குன்னு வந்துட்டு ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணி நிறைய போட ஃபாஸ்டஸ்ட் ஏஜிங் எக்கனாமி. பட் பின்னாடி பாசிட்டிவ் பேசியிருக்காங்க, பின்னாடி நெகட்டிவ் பேசி. நெகட்டிவ் ஃபேசிங் காம்ப்ளெக்ஸ் சேலஞ்சஸ் 2 and 3 வரலாம். ஒன்லி 3 வரலாம். 2 and 3 போட்டுக்கிறோம். அடுத்தது, they are finding fewer opportunities for dignified work, adequate even though முன்னாடி fewer opportunity முன்னாடி நெகட்டிவ், பின்னாடி பாசிட்டிவ் வரும். Two sentence understanding is a move on. Milky Way's galactic center and pairing workers from things, mails and projects frees them concentrating rate on this, frees them to obey, to enjoy. 2 plus V1 தான் வருவாங்க. Plus V1 ஐஞ்சிட்டு அது மெயின்ஸ் கிளாஸ் வரக்குன்னு அது நடக்கும். Food exported V3 subject has been rejected because of its residue of pesticides. அது மாதிரி rise of internet shopping and the impact of the pandemic have shaped how their time. Doom no error மாதிரி இருக்கே. நோ எரர்லாம் வாய்ப்பு இல்லையே. இல்லையே. சரி போடுவோம், 2 நோ போடுவோம். ஆன்சர் பண்ண when we launched our campaign in universal access வராதுங்க. launched our campaign for universal access to energy காக campaign launch பண்ணோம். for நேரா ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ரீஅரேஞ்ச்மெண்ட் ட்ரை பண்ணிப்போம். இருக்கு. A dark sky, night sky as nature meant for it. Light pollution. Okay. Handful of stars. Thousands of stars are preserved dark sky. CSR என்னது டீல இருக்கு. நான் வந்து சும்மா மேலோட்டமா தான் வாசிக்கிறேன். டி ஃபர்ஸ்ட்ங்கிறது. Yeah. Light from human made objects that we use for lighting source. Blocks are view of the stars and most selected objects in the sky. Dark sky is a night sky as nature meant for it to be, without any light pollution. Ironically, from within a light polluted city. கீழே தான் லைட் பொல்யூட்டட் சிட்டி இருக்குது. Yeah. ரெண்டு கதை இருக்கு.
கதையில எது முன்னாடி எது பின்னாடி தெரியல நம்மளுக்கு. டி அண்ட் சி ரெண்டும் ஹேனல் டார்க் ஹை ரிசர்வ் பத்தி இருக்கு. ம் தான் லாஸ்ட் தான் சொல்யூஷன். டார்க் ஸ்கை நைட் ஸ்கைன்னு வந்துகிட்டே இருக்கு. த நைட் ஸ்கை இருக்கு. ஏல த நைட் ஸ்கை meant for it to be without any light pollution. நம்ம ப்ரோசஸ் முடிச்சுட்டு இருக்கு. டேஷ் மைண்ட் கிராஷ் லேண்டிங். கிராஷ் லேண்டிங் அப்படிங்கிறது நெகட்டிவ். எப்படிப்பட்ட கிரிம் ரிமைண்டர் அட்ஜெக்டிவ் may have sounded dashed in 15 minutes of time. It might have sounded weird. அலார்மிஸ்ட் ரெண்டுல ஒன்று தான் வரும். அலார்மிஸ்ட்னாலும் நவுன் அலார்மிஸ்ட் அட்ஜெக்டிவா வருமா அப்படின்னு ஒரு சந்தேகமா இருக்கு. ஆனா வியர்டு 15 minutes of terror remark was a realistic description. அப்ப கேட்கறதுக்கு அது எப்படி இருந்துச்சு? இப்ப வித்தியாசமா இருந்துச்சு. சொல்லலாம் சொல்லலாம். Hence the Luna name Luna 25 was misleading. It would be dash to think, be erroneous to think. Leading வந்துட்டா erroneous கரெக்டா. கீழே இருக்கிற ஆப்ஷன்லாம் பார்க்கவே வேண்டாம். 29 க்ளோசஸ் நல்லா ஈஸியா இருக்கு. கரண்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபோன் ஆர் டேஷ் அரை செஞ்சுரிக்கு முன்னாடி கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட், drastically different. They began almost they began almost from scratch. No surprise then that when countries assumed their interest in going to the moon in this century, they began almost from hope, almost from conclusion. Purpose and the motivation of art is very different in them. Began almost with desire, hope. They began almost with end conclusion. Desire இல்ல hope. பாருங்க நிறைய கொஸ்டின்ஸ் அதுவா அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ல அது நின்று தான் நம்மளுக்கு இடிக்குது. ஏஇ போடுறேன் சரியா. ஏஇ இஸ் டார்க் ஸ்கைஸ் முன்னாடியே இருக்கு. ஏஇ போடுறேன். ஏஇ டி அதாவது டி தானே போட்டேன். ஏஇபி
Okay. வெறும் மொதல் 7 கொஸ்டின் மட்டும் டெஸ்ட் முடியும். சீரியஸ்னா கேர்ஃபுல் கேட்குறாங்க. சினானும் கேட்குறாங்க. ஏன் கிடையாது. Seriously certain. Once they vanish. கரெக்டாக போட்டாச்சு. டூ ஃபால்ஸ் கேட்குறாங்க. வாட் இஸ் ஒய் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு என்டேஞ்சர்ட் லாங்குவேஜஸ் அக்கார்டிங் என்டேஞ்சர்ட் லாங்குவேஜை ப்ரிசர்வ் பண்ணுறது endangered language. Endanger. Extinction of languages will result in cultural diversity and increasing cultural. Linguistic diversity, cultural homogeneity, make communication easy on இருக்கா. Diversity and cultural identity. Vehicle for communication to express ideas. Raise cultural values and indigenous knowledge. Extinction of languages will result in shrinking cultural diversity, increase in cultural homogeneity. Encourage cultural homogeneity. Migration, migration within the part. This shrinking diversity of languages and their extinction are also related to migration of people to a common language. When people migrate, there is pressure to shift to the dominant language spoken in the country where they live in order to capitalize on the social and economic advantages offered by the new place. ஸோ அவங்க இன்னொரு நாட்டுக்கு போறாங்க. இன்னொரு நாட்டுக்கு போனா என்ன ஆகுது? Because the dominant language in the destination provides a social and economic benefits. அதனால தான் இவங்க என்ன பண்றாங்க? நாட்டுக்கு போறாங்களோ அங்க இருக்கிற லாங்குவேஜை படிக்கிறாங்க. Main call to action proposed is to address the decline of language. Solution என்னன்னு சொல்றாங்க? Solution record and safeguard இதுதான் அவங்க பண்றாங்க. சரில video tapes, audio tapes and written records of languages along with the translation. Variety of media யூஸ் பண்ணி இவங்க பண்றாங்க. அதான் நீங்க பண்ணணும். சொல்யூஷன்னாலே கீழே தான் இருக்குங்க. தேடியே அடிச்சிடலாம். ஆப்ஷன் கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் வாய்ப்பு இல்லை. லாஜிக்கலி inferred from the past. ரெசிஸ்டன்ட் கிடையாது. fully responsible. Extinction is also reduction in cultural diversity and a rise in cultural uniformity. இதுதான் வந்து infer. Language serves solely as a mean of communication without carrying cultural அது கிடையாது.
English is most spoken. ஆமா. Mention of 400 language. English is the most கிடையாது. 3 இருக்கா? To gauge 3 தான். ஜஸ்ட் கொஞ்சம் என்ன சொல்றது, ஈஸின்னு கிடையாது, ஒரு கஷ்டம்னு கிடையாது, மாதிரி ஒரு சுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்கோர் வந்துட்டு என்னால கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஆனா 20க்கு மேல வரும்னு நினைக்கிறேன். ஒரு 20க்கு மேல கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். பாப்போம். பயங்கர 20 கரெக்டா இருக்கு. 10 தப்பா இருக்கு. இவ்வளவு தப்பா ஆகக்கூடாது. 98 தப்பானது. தப்பானது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேராஜம்பிள் நம்மள ஆவடிச்சிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி பேராஜம்பிள்ஸ் டவுட் வரும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருக்கீங்க? ஸ்டாப் பண்ணிருக்கோம். நன் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர். நினைச்சேன்டா, படுபா இச்சை, நினைச்சேன் நன் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர் நினைச்சேன். நாசமா போயிட்டு. ரைட், இங்க என்ன பிரச்சனை? போத்து 1 and 3 தான் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம். இருந்தாலும் நம்ம கை கால் சும்மா இருக்காது பார்த்தீங்களா? அன்டிசர்வ்ட் ரீஜன்ஸ். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 and 3 போட்டேன். டெஸ்ட் போடும்போது நீங்க பாத்தீங்க, தப்பானதை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிருந்தேன். ஓ, கண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஹவு பீப்புள் ஸ்பெண்ட், ஸ்பெண்ட் கிடையாது, ஸ்பெண்ட். சரியா? ஸ்பெண்ட் ஆஃப் தீஸ், நன் ஆஃப் தீஸ் பிரச்சனை. ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச். ஆவிகளா, ஆல்மோஸ்ட் பிகேன் ஃப்ரம் ஸ்கிராச் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த கொஸ்டின் போடும்போது ஸ்கிராச்னு சொல்லியிருப்பேன். பிகேன் ஃப்ரம் இந்த கொஸ்டின் நீங்க பாத்தீங்க, நிறைய டவுட் இருந்துச்சு எனக்கு. கன்க்ளூஷன் என்று வராது, ஸ்கிராச்னு வாயால சொன்னேன். இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டுக்கணும். கொஸ்டின் சொன்னேன், அலார்மிஸ்ட் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இப்ப பாருங்க, உங்களுக்கு 2 ஆப்ஷன்ல வரும்போது நீங்க போடுற ஆன்சரை தவிர்த்து இன்னொன்னு தான் ஆன்சருங்கும் போது யூஆர் ஆல்மோஸ்ட் தேர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். யா, மீதி ஃபுல்லாவே பேராஜம்பிள் தான் தப்பு. எல்லாமே 5மே தப்பு பேராஜம்பிள்ல. அதனாலதான் நமக்கு இதாயிருக்கு. சரிங்களா? டி தான் ஃபர்ஸ்ட் போடணும். டிசி ஏஇ. நான் எப்படி போட்டேன் அப்படின்னா, டிசியை கடைசி போட்டேன். ஏ போட்டேன். ஏ பி டி சி போட்டேன். அப்படிதானே? ஏஇபி டிசி பாருங்க. டி டி ஏஇபி டிசின்னு போட்டேன். ஆன்சர் டிசி ஏஇபி. ஒரு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. இப்படி உங்களுக்கு தப்பு வந்துச்சுன்னா யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். ஏன்னா நான் ரெண்டா பிரிச்சிட்டேன், கதையை ரெண்டா பிரிச்சிட்டேன். எனக்கு என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் சொல்யூஷன் அப்படி பார்க்கும்போது டி அண்ட் சில சொல்யூஷன் இருந்துச்சு. நான் ஏன் தப்பா போட்டேன்றதை நான் சொல்றேன். ஏஇபில ப்ராப்ளம் இருந்துச்சு. கண்ணு தெரியாது, இதை பார்க்க முடியாது, அதை பார்க்க முடியாது, ப்ராப்ளம் இருந்துச்சு. சரியா? டிசியில தான் சொல்யூஷன் இருந்துச்சு. அப்ப டிசியை தான் நான் கடைசி போடுவேன். சரியா? ஏன்னா அது சொல்யூஷன் அப்படின்னு. அந்த சொல்யூஷனை நான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கடைசி போட்டிருக்கணும். ஆக்சுவல் லாஜிக் அதுதான். அதனாலதான் நான் டிசியை எண்ட்ல போட்டேன். சரியா? இப்ப நான் என்ன பண்ணக்கூடாது, இந்த கொஸ்டின் தப்பானதுனால என்னுடைய லாஜிக்கையும் காமன் சென்ஸையும் மாத்திரக்கூடாது. கொஸ்டின் தப்பா ஆயிட்டு போகுது. சரியா? நான் போட்டது ஓகே, கரெக்ட் தான். சரியா? பாருங்க, 5ல நன் ஆஃப் தீஸ் தப்பு. சரியா? 13ல கேர்லெஸ் மிஸ்டேக். 19ல கண்ணு தெரியாம தப்பு. இதுவும் கேர்லெஸ் மிஸ்டேக். இங்க நன் ஆஃப் தீஸ் தப்பு. எல்லாமே பேராஜம்பிள் தான் தப்பு. இங்க உங்களுக்கு சொன்ன
இது இல்லைன்னா இதுன்னு சொன்னேன். ஸோ எனக்கு 2 ஆப்ஷன்ல வந்து நிற்கும் போது இட் இஸ் ஓகே ஃபைன் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 2 ஆப்ஷன்ல வந்து நின்று இன்னொரு ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படிங்கும்போது ஓகே இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தான் டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்கோம். சரி அலாமிஸ்னா பயப்படுறது. சரியா எனக்கு என்ன டவுட்னா நீங்க கொஸ்டின் டெஸ்ட் போடும்போது பாருங்க அலார்மிஸ்ட்ங்கிறது சரிதானா அப்படின்னு நான் கேள்வி கேட்டுப்பேன். என்னைக்குமே நான் இது ஆன்சரா நான் பார்க்கவே இல்லையடா இது எப்படி ஆன்சரா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. ஒரு கொஸ்டின் கூட இருக்காது, இருக்கவே இருக்காது. சரியா ஏன்னா ஆல்மோஸ்ட் தேர்ங்கிற மாதிரி இருக்கும். அதான் எனக்கு சொல்றேன், நான் வந்து ஆல்மோஸ்ட் தேர் எல்லாமே படிச்சுட்டேன் கத்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது இந்த சூழ்நிலையில தான் வந்து நிற்கும். பயப்படாதீங்க. பேராஜம்பிள் கூட ரணக்குடூரமா இருந்துச்சு ஆக்சுவலா பேராஜம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஆனா எப்படியோ ஒரு வித்தையை போட்டு எங்கிட்டோ இருந்து கொண்டு வந்துட்டேங்கிறது எனக்கு இந்த ஆன்சர் தப்பானாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இது வந்து ஏத்துக்குங்க. சரியா மார்க்லாம் செகண்டுமா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மார்க் வரும். நீங்க குருட்டா போக்கா 2 கொஸ்டின் கரெக்ட் வாங்குறதுக்கு கான்செப்டா லாஜிக்கலா 5மே தப்பு வாங்கிடலாம். பெட்டர், பெட்டர், உண்மையிலே பெட்டர். டி அண்ட் சி பேர், ஏஇபி பேர் கண்டுபிடிச்சிட்டு முன்னாடி பின்னாடி மாத்தி போடுறதுலாம் மாத்தி போட்டிருக்கோம். ஒண்ணுமே பெரிய தப்பு கிடையாது. முன்னாடி எதை போட்டிருக்கணும் அப்படின்னா எப்பவுமே ப்ராப்ளமா தான் போடணும். அப்படி அந்த லாஜிக்ல தான் நான் போட்டேன். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா டி அண்ட் சிஏ இவங்க ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க சொல்யூஷன் ஏரியா. முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சொல்லிருக்காங்க. சரியா இவங்க பாருங்க பில ஐரானிக்கலி நாம வந்துட்டு கொஞ்சம் ஸ்டார்ஸ் தான் பார்க்க முடியும், டார்க் ஸ்டார்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் இது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டார்க் ஸ்கை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் டி அண்ட் சி. சரியா இது ஒரு பெரிய மிஸ்டேக் கிடையாது. நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் இந்த எடிட்டோரியல் ஸோ பேராஜம்பிள்ஸ்ல அவங்க முன்னாடி பின்னாடி வந்துட்டு அவங்க எழுதுறவங்க மாத்தி கொடுத்துருக்காங்களே தவிர ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அங்கே நம்ம பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. யா இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்க எனக்கு ரீட் பண்ணவே இல்லைன்னா அவங்களுடைய இதை கரெக்டா ஆர்சி ரீட் பண்ணல. இந்த கொஸ்டின் தான் கடை ஈஸியா போட்டேன், டக்குன்னு அடிச்சேன். இந்த கொஸ்டின் போட்டேன் ஒன்லி 3 போட்டேன், எனக்கு 3 பாயிண்ட்டுமே வரலன்னு தெரிஞ்சிச்சு. 3வது பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கே. ஏன்னா ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஐஎல்டிங்கும் போது இன்ட்ரடியூஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரெண்ட்ஸ் 30 வருஷத்துல வந்துட்டு மதர் டங் ஸ்பீக்கர்ஸ் வேர்ல்ட் லாங்குவேஜஸ் இது வந்துட்டு டிக்ளைன் ஆஃப் லாங்குவேஜஸ் மெஷர் பண்ணுது. லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டியை கன்சர்ன் பண்ணி இருக்குதோன்னு நினைச்சிட்டேன். பிரைமரி கன்சர்ன் வரும்போது ஆக்சுவல் ஆன்சர் இ தான். ஆக்சுவல் ஆன்சர் இ தான். ஆனா திரும்ப பிரச்சனை வந்துட்டு உங்களுக்கு நன் ஆஃப் தீஸ் வைக்கும் போது தான் இந்த பிரச்சனை வருது. 30th கொஸ்டின்ல ஸ்டார்டிங்லேயே ஃப்ரம் ஸ்கிராச்னு சொல்லிட்டேன், ஆனா வரல. ரைட்டா ஏன் கண்ணு தெரியாம பிரச்சனை பெண்ட்டுங்கிற வார்த்தை. இதுதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தான் ஒரு கொஸ்டின் நான் வந்து தப்பு விட்டுனேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணதான் செய்யறேன். இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் இங்கெல்லாம் 19 செகண்ட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி கரெக்ஷன் போடணும் அப்படிங்கிறத பாருங்க, எப்படி திருத்தணும், எப்படி நீங்க பண்ற விஷயங்கள் தவறுகளை வந்து சரி செய்யணுங்கிறத பாருங்க. சரியா நான் உங்களுக்கு நாளைக்குல இன்னைக்கு ஈவினிங்கே ஒரு கரெக்ஷன் எப்படி எழுதுறது, கரெக்ஷன் எப்படி ரெடி பண்றதுன்னு நான் சொல்லித்தரேன். சரியா இது வந்து ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், மெயின்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்றோம் பிரச்சனையை விடுறோம்னா அதை எப்படி சரி பண்றது, எந்த விதத்துல சரியாக்குறது, இதை நாம பார்ப்போம். சரியா ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, நான் விட்ட மிஸ்டேக் எப்படி கண்டுபிடிக்கிறது, டெஸ்ட்டை எப்படி அனலைஸ் பண்றது, இந்த விஷயங்கள் சொல்லி கொடுக்கல, நான் இன்னும் சொல்லி கொடுத்துட்றேன். சரியா இது நீங்க கேட்ட டிஃபிகல்ட்னு நினைச்ச ஒரு டெஸ்ட் தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். டிஃபிகல்ட் தான், ஈஸின்னு சொல்ல முடியாது, மாடரேட்டட் டு டிஃபிகல்ட். க்ளோஸ் டெஸ்ட் நல்லா ஈஸியா இருந்துச்சு, க்ளோஸ் டெஸ்ட் நல்லா ஈஸியா இருந்துச்சு. 26 to 30 ஆனால் க்ளோஸ் டெஸ்ட் 2 தப்பு விட்டுட்டோம். ஆனால் ஈஸியா இருந்தேன், பார்க்கும்போது ஈஸியா தான் இருந்துச்சு. இந்த ஏரியா வந்துட்டு திரும்ப இதெல்லாம் பாத்தீங்கல்ல, இதெல்லாம் நான் வந்து 2ல வந்து நின்னேன், இதெல்லாம் 2ல வந்து நின்னேன். எனேபிள் ஸ்பெகுலேட்டிவ் 2லையும் நின்னேன். அப்பெண்டட் எனக்கு மீனிங் தெரியாது, ஆல்மோஸ்ட் கெஸ் தான் பண்ணேன். சர்வ் பண்றது கரெக்டா இருக்கு மீனிங், படிச்ச ஞாபகம் இல்லை. எனேபிள் ஈஸி. ப்ரிகேரியஸ் பார்த்தேன், ப்ரிகேரியஸ்னா கேர்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தை நான் இல்ல அங்க போய் பார்த்துதான் நான் அன்சர்டன் தான் போட்டேன். எக்ஸாபிட்டன்ட் ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டின்ஸ்லாம் டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு, இதெல்லாம் டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஈஸி கிடையாது, இதெல்லாம் டிஃபிகல்ட். அடுத்தது ஒன்லி 2, இதுவும் கஷ்டம், இதுவும் கஷ்டம். பாசிட்டிவா இருக்கணும்,
தேர்ட் ஒன் பாசிட்டிவா இருக்கு. தேர்ட் ஒன் பாசிட்டிவா இருக்கு. இல்லையா? தேர்டு ஆப்ஷன் பாசிட்டிவா தான் இருக்கு. ஏன்னா எனக்கு ஈவன் தோக்கு முன்னாடி நெகட்டிவ் இருக்கு, ஈவன் தோக்கு முன்னாடி பாசிட்டிவ் வரணும். தேர்டு பாசிட்டிவா தான் இருக்கு. ஆனா தேர்டு கதை கூட சேரல, கதை கூட பொருந்தல. அதனால நான் வந்து ஒன்லி 2 எடுத்தேன். திரும்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து டைம் கன்சியூமிங். சரியா? இப்போ எனக்கு 20 நிமிஷம் ஆச்சுனாலே என்ன டைம் கன்சியூமிங் தான் நினைப்பேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போடுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா போட மாட்டாங்கன்ற போது இதெல்லாம் வந்து 20 அட்டெம்ப்ட் கொடுக்கறது பெஸ்ட். பெஸ்ட் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை 20 அட்டெம்ப்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கத்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? 20 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. 20 அட்டெம்ப்ட் நம்மளால கொடுக்க முடியுதா அப்படின்னா நம்ம இதுல பார்த்துருக்கணும், யோசிச்சிருக்கணும். சரியா? கொஸ்டின் நோ எரர் கொஸ்டின் நம்ம கரெக்டா போட்டிருக்கோம், இது ஒரு நல்ல விஷயம். அடுத்த கொஸ்டின்ல சம்மந்தமே இல்லாம திருப்பியும் நோ எரர் போடும்போதே யோசிச்சிருக்கணும். ஒரு நோ எரர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம், மேக்சிமம் கேசஸ்ல 99% அதுதான் அப்படின்னு காமன் சென்ஸை பயன்படுத்தி இருக்கணும். சரியா? ஸோ நல்லா இந்த கொஸ்டின்ஸை டெஸ்ட் போட்டதை அப்ரோச்சை எல்லாத்தையுமே பாருங்க. இந்த கொஸ்டின் செம்ம கஷ்டம். போர்ஷன்ல ஃபார்னு கண்டுபிடிச்சது. சரியா? ஆர் கேம்பெயின் ஃபார் ஆக்சஸ், ஃபார் யூனிவர்சல் ஆக்சஸ். எதற்காக கேம்பெயின் பண்றாங்க? கேம்பெயின் இன் வரவே வராது. சரியா? பார்த்த உடனே அது 6ஆம் அறிவுல ஸ்ட்ரைக் ஆயிரும். ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா தான் டக்குன்னு உங்களுக்கு கரெக்டா போட்ட கொஸ்டின்ஸை பார்த்துருக்கோம், தப்பா போட்டதையும் பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் டீட்டெயில்டாக ஆக்சுவலாக கரெக்ஷன் பார்க்கணும். டெஸ்ட்டை போட்டுட்டு நான் எப்படி அப்ரோச் பண்ணேன், நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்க, எங்க மிஸ்டேக் விட்டீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. அதே மாதிரி வேற எந்த சைட்ல டெஸ்ட் போட்டு காட்டணும்? கைட்லில இது டெஸ்ட் நம்பர் 6, டெஸ்ட் நம்பர் 6 போட்டு காமிங்கன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருந்தாங்க, போட்டு காமிச்சாச்சு. வேற எந்த சைட்ல போட்டு காமிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, நாம போட்டு காமிக்கலாம். இல்ல கைட்லிலே வேற டெஸ்ட் போடணுமானாலும் சொல்லுங்க, போட்டு. சரியா? தேங்க்யூ. ஆயில் பாஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கிங்க, யூஸ் பண்ணிக்கிங்க. டாடா, பாய் பாய், சி.